எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. திருப்பதியில் பட்டு சால்வை என கூறி பாலிஸ்டர் துணியை வழங்கி மோசடி செய்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பதியில் பக்தர்களுக்கு வழங்கப்பட்ட லட்டு பிரசாதத்தில் விலங்கு கொழுப்பு கலக்கப்பட்ட விவகாரம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அந்த வழக்கை சிபிஐ விசாரித்து வருகிறது. இந்நிலையில் 2014ஆம் ஆண்டு முதல் 2025ஆம் ஆண்டு வரை திருப்பதி கோவிலில் விஐபிக்களுக்கு பட்டு சால்வை என கூறி பாலிஸ்டர் துணி வழங்கப்பட்டு மோசடி செய்யப்பட்டது விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதுகுறித்து திருப்பதி தேவஸ்தான குழு தலைவர் BR நாயுடு சந்தேகம் எழுப்பியதன் பேரில் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டது. அதில் விஐபிக்களுக்கு வழங்கப்பட்ட சால்வைகள் 100% பாலிஸ்டர் துணியால் செய்யப்பட்டவை என்பது கண்டறியப்பட்டது. கோவிலில் நடக்கும் முக்கிய நிகழ்ச்சிகளின் போது விஐபிக்களுக்கு வழங்கப்பட வேண்டிய தூய பட்டு சால்வைகளுக்கு பதிலாக விலை குறைந்த பாலிஸ்டர் துணி வழங்கப்பட்டுள்ளது. விஐபிக்களுக்கு வழங்கப்பட்ட துணியை மத்திய பட்டு வாரியத்தின் ஆய்வகத்திற்கு அனுப்பி ஆய்வு செய்ததில் அவை பாலிஸ்டர் துணி என்பது உறுதியானது. இது தொடர்பாக திருமலை திருப்பதி தேவஸ்தான அதிகாரிகள் கூறுகையில் 2015ஆம் ஆண்டு முதல் 2025ஆம் ஆண்டு வரை சுமார் 15,000 பாலிஸ்டர் சால்வைகளை பட்டு சால்வை என கூறி விற்றதில் 54 கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளது. ஒவ்வொரு பாலிஸ்டர் சால்வையும் பட்டு சால்வை என ஏமாற்றி அதை 1389 ரூபாய்க்கு திருப்பதி தேவஸ்தானத்திடம் விற்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தனர். திருப்பதி தேவஸ்தானத்தில் நடந்த முறைகேடுகள் அடுத்தடுத்து வெளியே வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.